வணக்கம்ப்பா. இந்த குடலில் இந்த காரஞ்சாரமாக சாப்பிட்றது எந்த பிரச்சனைனாலாவது குடலில் புண்ணு விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்கடி மோசன் போய்கிட்டே இருக்கும். எங்கேயா வெளியே போகணும்னா கூட பயமாக இருக்கும். நலிக்கி நலிக்கி போய்கிட்டே இருக்கும். இது எப்படிரா தீர்க்கறதுன்னு தெரியாமல் தவிப்பாங்க. அதுக்கு ஒரு நீட்டமான விரலி மஞ்சள் எடுத்துக்கறணும்ப்பா. எடுத்து நல்ல தீயில வச்சு நல்லா எரிய விடணும். எரிய வச்சுக்கிட்டு நல்லா இந்த கொரடை கூட பிடிச்சி அப்படியே எரிய விட்டோம்னா நல்லா எரிஞ்சிடும். எரிஞ்ச அப்புறம் நல்லா அது அப்படியே கருகி இதாயிரும். அந்த சாம்பலை எடுத்து அப்படியே நசுக்கி தேவையான அளவு ஒரு 3 சிட்டிகை போதும் எடுத்து நசுக்கி தேன் அது வேணுங்கிறது தேன் எவ்வளவு சேர்த்துக்கலாம். புண்ணை நல்லா ஆற்றும். தேனை கலக்கி நக்கி காலையிலேயும் மாலையிலேயும் ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுவாங்க. குடல் புண்ணு ஆறி போயிடும். அந்த நேரத்தில் காரம் புளிப்பான உணவுகளை சாப்பிட வேணாம். பழைய சாதம், இன்னும் புளிக்காத மோர் இப்படி நீங்கள் சாப்பிட்டு வரலாம். பழங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டாங்க குடல் புண்ணு ஆறி போயிடும்.